ஓம் சாய்ராம். உங்களுக்கு கடன் சுமை ரொம்பவே அதிகமாக இருக்கா? உங்களுக்கு பணம் வரவு ரொம்ப கம்மியாக இருக்கா? அப்படி இருந்தால் நாளைக்கு சாயந்தரம் 6:30 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு இந்த பொருளை மட்டும் உங்களோட பீரோவில் கொண்டு போய் வைங்க. உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெறுங்க. நீங்கள் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனை அடைக்கக்கூடிய வழி உங்களுக்கு கண்கூடாக தெரியுங்க. அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த ஆனால் எல்லாருமே செய்யக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தங்களோட செல்வ நிலை உயர்வதற்கு அந்த மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் கண்டிப்பாக வேணுங்க. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரோட அருள் உங்களுக்கு கிடைக்குன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி பொருட்களை வைத்துக்கொண்டு நாளைக்கு சிவபெருமானோட ஸ்வரூபமாக திகழக்கூடிய அந்த சந்திர தரிசனத்தை நீங்கள் காணும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணில் அடங்காத மாற்றங்கள் ஏற்படுங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இந்த சந்திர தரிசனத்தை மாசம் அவங்க வாழ்க்கையில் செஞ்சு பலன் அடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சந்திர தரிசனத்துக்குன்னு பல மகத்துவங்கள் உள்ளது. அப்படி நீங்கள் ஒரு சந்திர தரிசனத்தை பார்த்துட்டு இப்போ சொல்ற மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும், உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகும். அதை பார்த்துட்டு நீங்களே அடுத்த மாதம் அந்த சந்திர தரிசனத்தை பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இந்த சந்திர தரிசனம். சரிங்களா? இது எப்படி செய்யணும் பார்க்கலாம். இந்த சந்திர தரிசனம் செய்வதற்கு முன்பாக முடிந்தவர்கள் குளிச்சிடுங்க. சாயந்தரம் ஒரு 5-5:30 போய் குளிச்சிடுங்க. எப்பவும் போல 6 மணிக்கு உங்கள் வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் செய்து நீங்க எப்பவும் செய்யற மாதிரி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த சந்திர தரிசனம் செய்வதற்கான பொருட்களை எல்லாம் ரெடியா வச்சுங்க. என்ன பண்ணா உங்களுக்கு தேவை பார்த்தீங்கன்னா பச்சரிசி வேணும், அதுக்கடுத்து வசம்பு வேணும், ஒரு வெள்ளை நிற துணி வேணுங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த சந்திர தரிசனத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு 5:30 மணிக்கு 5-5:30 குளிச்சிடுங்க. முடிந்தவர்கள் குளித்து விடுங்கள் சாயந்தரம் நேரத்தில். சரிங்களா? குளிச்சுட்டு நீங்கள் 6 மணிக்கு வீட்டில் விளக்கேற்றி சாம்பிராணி தூபம் காட்டி நீங்கள் எப்பவும் சாமி கும்பிடுங்களா அதே போல் சாமி கும்பிடுங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு எந்த இடத்தில் உங்கள் வீட்டில் சந்திரனோட ஒளி தெரியுமோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். அது மொட்டை மாடியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு பின்பக்கமாக இருந்தாலும் சரி, இல்லை பால்கனியாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு கதவு ஜன்னல் வழியாக அந்த சந்திரனை பார்க்க முடியும்னாலும் சரி. ஸோ அப்படி உங்களால் எந்த இடத்துல அந்த சந்திரனை நன்றாக தரிசிக்க முடியுமோ முடிந்த அளவுக்கு மொட்டை மாடி இந்த மாதிரி திறந்த வெளிகளுக்கு போவது நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அப்படி முடியாதுங்க, எங்கள் வீட்டில் அப்பார்ட்மெண்ட் தான், என்னால் போக முடியாது அப்படின்னா நீங்கள் ஜன்னல் வழியாக தெரிஞ்சாலும் சரி அந்த இடத்துல இருந்து கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரிங்களா? இப்படி 6:30 மணிக்கு நீங்கள் நேராக போயிட்டு எந்த இடத்துல சந்திரன் தெரிவாரோ அந்த இடத்துக்கு போயிடுங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த துணியில் அந்த பச்சரிசி ஒருத்து கொண்டு அதோட அசம்பு துண்டையும் வைத்து அந்த சந்திர தரிசனத்தை செய்யணும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். சரிங்களா? 6:30 மணிலேருந்து 6:45 தான் இந்த பிறை தெரியும், 3ஆம் பிறை தெரியும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணா, நீங்கள் வேண்டுவது போல கையை 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு அந்த சந்திர பகவானிடம் வேண்டிக் கொள்வது போல நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரணுன்ட்டு உங்கள் குலதெய்வத்தையும் அந்த சந்திர பகவான் அந்த சிவனையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யணும். இப்படி முடிந்தவர்கள் 108 முறை கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு 18 முறை அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம். ஓம் சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரணும், கஷ்டங்கள்லாம் தீரணும், பணம் பல வழியிலிருந்து நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க அந்த சந்திர பகவானையும் அந்த சிவனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டால் போதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகுங்க. எவ்வளவு நேரம் கும்பிடலாம்? உங்களால் முடிந்தால் 15 நிமிடம் கூட நீங்க கும்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த பொருளை அப்படியே கொண்டு உங்களுடைய பூஜை அறையில் வைத்து கும்பிட்டு விட்டு அப்படியே நேராக கொண்டு போயிட்டு ஒரு 7:15 மணிக்கு முன்னாடி அப்படியே கொண்டு போயிட்டு இதை உங்களோட பீரோல வச்சுனுங்க இந்த பொருளை. சரிங்களா? அந்த போல என்ன பண்ணணும்னா அடுத்த மாதம் இதே போல 3ஆம் பிறை தரிசனம் செய்வதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில எடுத்துட்டு இந்த பச்சரிசி பார்த்தீங்கன்னா இந்த காக்கை குருவிகளுக்கு நீங்க போட்டுடலாம். அதுக்கடுத்து இந்த வசம்பை பார்த்துக்கிட்டு நீ யாருடைய கால்படாத இடத்திலோ அல்லது துளசி இந்த மாதிரி தெய்வீக செடிகளின் அடியிலோ நீங்கள் வைத்து விட வேண்டும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணா அடுத்த மாதம் சந்திர தரிசனத்துக்கு போகுது இதே போல புதிதாக பச்சரிசி வசம்பை வைத்து விட்டு சந்திர தரிசனம் செய்து மூட்டையாக உங்கள் வீட்டில் பீரோல கட்டி வச்சணும். இப்படி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செய்து வர
உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி கண்டிப்பாக வறுமை நிலை மாறும். நீங்கள் வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம், செல்வ செழிப்பு அதிகரிக்கும். எதுக்காக சொல்லனா, இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உரியதாக திகழ்கிறது. வசம்பு வந்து பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க பொருளாக திகழ்கிறது. இப்படி நீங்க ரெண்டையும் வச்சுக்கிட்டு அந்த சந்திர தரிசனத்தை செய்யும் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உயரும் அப்படிங்கிறது ஐதீகம். ஏன்னா நீங்க அப்படித்தானே சாமி கும்பிடுவீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் தீரணும், செல்வம் வந்து சேரணும் அப்படிங்கும் போது நீங்க மனதார வேண்டிக் கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். மூட்டையை வந்து நீங்க உங்களோட வீட்டு பீரோல வைக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு செல்வ கடாச்சம் பெறுங்க. நீங்கள் செல்வம் சம்பாதிக்க வழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தடை இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா நீங்கும். இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு வீட்டில் இருந்தால் வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பா இருக்காது. இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு நீங்க எப்பவும் போல செல்வம் சம்பாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த பரிகாரத்தை செஞ்சு கோடீஸ்வரர்கள் ஆனவர்கள் பல பேர் இருக்காங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதும், உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் மிகப்பெரிய அளவில் பணக்காரர் ஆவதற்கு உண்டான வழி வாய்ப்புகளை அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து கொடுக்குங்க. உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.